சந்தோஷமா ஒரு அலையில சொல்லிடலாமா? ஹல்லேலூயா. நமக்கு ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அந்த தகப்பன் நமக்கு இந்த வருஷம் வாக்கு பண்ணி இருக்கிறார். என்ன வாக்கு பண்ணி இருக்கிறாரு? நம்ம விளக்கை என்ன செய்வாரா? ஏற்றுவார். நம்ம எல்லாரோட விளக்கும் என்ன செய்தாச்சு? ஏற்றப்பட்டாச்சு. ஏன்னா இன்னைக்கு மனுஷங்க உலகத்துல எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, எப்போண்டா எனக்கு விடிவு காலம் வரும், நல்ல காலம் எப்பண்டா பிறக்கும், நல்ல காலம் பிறக்காதான். ஆனா நம்ம தகப்பன் நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னோட நல்ல காலத்தை நான் ஆரம்பிச்சு வச்சேன், உன்னோட விடிவு காலத்தை நான் தொடங்கிட்டேன், ஏற்றிட்டேன். அதனால எல்லாரும் உற்சாகமா உங்களை குறித்து நினைக்கும் போது என்ன நினைக்கலாம்னா, தேவன் உங்க வாழ்க்கையோட விளக்கை ஏற்றிட்டார். அதனால நம்ம வாழ்க்கையில எந்த இருளும் வேலை செய்ய முடியாது. ஏன்னா விளக்கு ஏற்றி இருக்கிறது யாரு? ரொம்ப அழகா போட்டிருக்கு, தேவரீர் என் விளக்கை ஏற்றி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் இருளை வெளிச்சமாக்கினார். அப்ப எல்லாரும் யோசித்து பாருங்க, நம்ம எல்லாம் இப்ப எதுல நடந்துட்டு இருக்கோம்? வெளிச்சத்துல நடந்துட்டு இருக்கோம். நம்ம வெளிச்சத்துல நடந்தோம்னா ஏதாவது இடரல் ஏதாவது வரதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. ஏன்னா பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, வெளிச்சத்தில் நடக்கிறவன் தான் போகிற பாதை இன்னதென்று அறிகிறதுனால் அவன் இடர மாட்டான். ஹல்லேலூயா. இதற்கு எல்லாரும் பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கையில இடரல்கள் வராது, உங்க பாதையில எந்த தடுக்கலும் வராது. ஏன்னா முன்னாடி நம்ம இருட்டுல இருந்தோம், அப்போ ஆஹா கரெக்டா போறோமா, என்ன இருக்கு, என்ன நடக்குது, எதிர்காலத்தை குறித்த ஒரு நிச்சயம் இல்லாம அப்பா எங்களை காப்பாத்துங்க, கைவிடாதுங்கன்னு கேட்டோம். ஆனா இன்னைக்கு நம்ம ஏன் அப்படி அடிமை மனப்பான்மையில இல்லைன்னா, இப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ரூம்ல எல்லாம் எங்க இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன் தெரியுது? வெளிச்சமா இருக்கனால எல்லாம் நம்ம கண்ணுக்கு வெளியரங்கமா இருக்கு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தண்ணி பாட்டில தேடணும்னா எங்க இருக்குன்னு பாக்கணும். இதே மாதிரிதான் உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையிலும் அவர் வெளிச்சமா வச்சதுனால எதையும் நம்ம தேட வேண்டியவங்க இல்ல, எல்லாம் எப்படி பெற்றுக்கொள்ளுவேன் இருக்க வேண்டியவங்க இல்ல, இருக்கிறத எடுத்து அனுபவிக்க வேண்டியவங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? புரிஞ்சுச்சுல நம்ம எவ்வளவு ஸ்பெஷல்ங்கிறது? சரி, போன வாரம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு மனதை பார்த்தோம். எல்லாரும் ஒரு மனசா இருந்தீங்களா? உங்களுக்குள்ள ஒரு மனம் உடையவர்களா இருங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவனோட சத்தத்தை குறித்து. தேவனோட சத்தம் வேற, தேவனோட வார்த்தை வேற. என்ன வித்தியாசம் சொல்லுங்களா? தேவனோட சத்தம்னா என்ன, தேவனோட வார்த்தைனா என்ன? சொல்லுங்க பாப்போம். சத்தமா கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா மெதுவா சொல்றீங்க. சத்தம்னா தேவன் நம்ம கூட பேசுறது, தேவனோட சத்தம். இங்க இருக்க எல்லாரும் அவரோட சத்தத்தை கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்க. சரி, தேவனோட வார்த்தைனா வார்த்தை மூலமா பேசுறது. இப்ப தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்த பேசி நீ இத சபையில எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னா, நான் கேட்டது தேவனோட சத்தம். தேவன் இப்படி உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க, நான் உங்ககிட்ட சொல்றது தேவனோட வார்த்தை. புரியுதுல? நம்ம கையில இருக்க பைபிள் என்னது? வார்த்தை. நம்ம கிட்ட தேவன் பேசுறது என்னது? எது ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னு நினைக்கிறீங்க? புரியுதுல? இது எழுதப்பட்ட வார்த்தை, அது பேசப்பட்ட வார்த்தை. நீங்க நல்லா யோசித்து பாருங்க. நீங்க ஒரு விஷயத்துல குழம்பி போய் இருக்கீங்க, என்ன ஸ்டெப் எடுக்குன்னு தெரியவே இல்லை. நீங்க வந்து சர்ச்லனா உங்களை பார்த்து சொல்றேன், தேவன் சொல்றாரு இந்த காரியத்தை நீங்க குழம்ப கூடாது, தேவன் உங்களுக்கு விடுதலை செய்வார், உங்களுக்கு ஹாப்பியா இருக்கும். முழு மனசா ஹாப்பிங்கிறத விட சரி அப்ப தேவனுக்கு தெரிஞ்சிருக்கு, கைவிட மாட்டாரு. இதே இது உங்ககிட்ட தேவன் பேசுறாரு, இந்த விஷயத்த உனக்கு உங்களுக்கு என்ன காணும்? அப்பா உங்களுக்கு புரியுது இல்ல? இன்னொரு நபர் மூலமா வர்றதுக்கும் உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு மூலமா வர்றதும் அசைக்க முடியாததா இருக்கும். நம்ம பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, நான் குழந்தையா இருக்கும் போது குழந்தையை போல செஞ்சிட்டேன், புருஷனான போது குழந்தை கேட்டவைகளை என்ன செஞ்சுட்டேன். நம்ம சில சமயம் யோசிப்போம், கொஞ்சம் பெரிய ஆட்களா இருந்துட்டு ஏதாவது செஞ்சா சின்ன பிள்ளைத்தனமா யோசிப்போம் தானே. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு மெச்சூரிட்டி தேவை, எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி தேவை. உங்களுக்கு புரியுது இல்ல? எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி தேவை. என்னைக்குமே சின்ன பிள்ளையா இருக்கிறது உடம்பு தோற்றத்துல வேணா எப்படி இருக்கலாம், என்னைக்குமே எப்படி இருக்கலாம், சின்ன பிள்ளையா இருக்கலாம். ஆனா உள்ளான மனுஷனை எந்த அளவு வளர்க்கிறோமோ அந்த அளவு பலனை பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு வசனம் பவுல் சொல்லி இருக்காரு, நீங்க குழந்தையா இருக்கும்போது உங்களுக்கு பால் குடிக்க கொடுத்தேன், ஏன்னா செமிக்காது, கஷ்டமா. ஆனா இன்னைக்கு நீங்க எப்படி ஆயிட்டீங்க, புருஷன் ஆயிட்டீங்க, ஆனாலும் எதான் சாப்பிட்டு இருக்கீங்க. அப்படி பால் குடிச்சிட்டே இருந்தா என்ன இருக்காது, வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி இருக்காது.
எல்லாரும் பார்த்துன்னு சொல்றேன். கிறிஸ்துவுக்குள் அடிமையா இருந்த நம்ம பிள்ளைங்களா ஆயிற்றோம். பிள்ளைங்களா இருந்த நம்ம புத்திரரா ஆயிற்றோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நம்மள யாரும் தேவனோட குமாரத்தியா இருக்கும். அப்போ அதுக்கேற்ற வளர்ச்சி நம்ம கிட்ட இருக்கணும். புரியுதுல்ல? தேவன அடிமையா இருக்கும்போது மதம் சொல்றதை கேட்டு பாவியாக என் மேல கிருபையா இருக்குன்னு சொன்னோம். மீட்டு கொண்டு பிள்ளையா மாத்திட்டாரு. வார்த்தையில வாழ்ந்தோம். நான் தேவனோட பிள்ளை, உலகம் எல்லாம் எனக்கு கீழ்பட்டிருக்கு, நான் அசைக்கப்படுவது இல்ல, நான் சுகமாயிட்டேன், இதெல்லாம் பிள்ளை வார்த்தையில வாழ்ந்தோம். இப்ப குமாரத்தியா இருக்கும்போது தேவனோட சத்தம் நம்மள தேடி வருது. ஒன்னா உலகத்துக்கு வெளிச்சமா வைப்பேன், இந்த இருள் வா மூலமா மாற போகுது, இந்த காரியத்துக்கு விரோதமா பேசு, இந்த விஷயத்த நீ பிளஸ் பண்ணு. உங்களுக்கு புரியுதுல்ல? அப்ப என்னைக்குமே சின்ன பிள்ளையா இருக்கிறது நல்லது இல்ல. வார்த்தை ரொம்ப நல்லதுதான். வார்த்தையில வாழ்றவங்க வார்த்தைய பிடிச்சிட்டு அடுத்த இடத்துக்கு என்ன செய்யணும்? தேவனோட சத்தத்தை கேட்கிற அளவு வளரணும். எல்லாரும் தேவனோட சத்தத்தை கேட்கிற அளவு வளர்ந்துட்டீங்களா? ஏன்னா பைபிள் மாறாதது. ஆனா இத பிடிச்சிட்டு வளரக்கூடிய ஃபவுண்டேஷன் தான் இது. அதுக்கு மேல தேவனோட உள்ள தொடர்புல நீங்களும் நானும் நம்ம லைஃப கொண்டு வர்றதுதான் பில்டிங். உங்களுக்கு புரியுதுல்ல? வார்த்தை நம்மள தேவனோட இணைக்கிற அஸ்திபாரம் மட்டும்தான். ஆனா நமக்கும் தேவனுக்கும் உள்ள தனிப்பட்ட தொடர்பு நம்மள என்ன செய்யும்? மேலா வளர வைக்கும். ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை வந்து எல்லாரும் சரியான ஒரு கொஸ்டின் கேட்டா, இந்த வாரம் தேவன் உங்ககிட்ட என்ன பேசினாரு? எல்லாருக்கிட்டையும் தேவன் என்ன செஞ்சிருந்தாரு? எல்லாரும் ஒரு ஆன்சர் சொன்னீங்க, ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? என்ன செய்யணும்? ஏய், தேவன் என்கிட்ட பேசிட்டாருப்பா. என்ன ஆயிடுது? முடிஞ்சு போயிடுது. நிறைய நேரம் கிறிஸ்தவ வாழ்க்கை புஸ்வான மாதிரி போயிடுது. என்ன போயிடுதுன்னா, ஒரு தரிசனம், ஏதோ ஒரு வார்த்தை, ஏதோ ஒரு தேவனோட அனுபவம் கிடைச்ச உடனே அப்படியே புஸ்மானத்தை வச்சா அப்படியே பூவா வர மாதிரி மனசெல்லாம் என்ன ஆயிடுது? நேற்று தேவன் என்கிட்ட ஒரு விஷயத்த பேசினாரு, நான் இதை பார்த்தேன்னு போயிருக்கோமே தவிர எதுக்காக பார்த்தோம், எதுக்காக பேசணும், இதை எதற்கு நமக்கு காமிச்சாரு, நம்ம இதனால என்ன செய்யணுங்கிற இடத்துக்கு வர்றதுதான் குமாரத்தியோட அடையாளம். ஹல்லேலூயா. அதனாலதான் நம்ம சொல்றோம், தேவன் நம்ம கிட்ட சேர எந்த விஷயத்துக்கும் நீங்களும் நானும் எக்ஸைட் ஆக போறது இல்ல. உங்களுக்கு புரியுது இல்ல? எல்லாருக்கும் புரியுதா? எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? உங்க எல்லார பார்த்து சொல்றேன், அவரோட சத்தம் உங்க காதுகள்ல தொனிச்சுச்சுன்னா நல்லா யோசித்து பாருங்க. நீங்க ஏதாவது விஷயத்துக்கு இருக்கும்போது உங்களுக்குள்ள இருந்தே தேவனுடைய வார்த்தை கேட்கும். இதெல்லாம் நீங்க அசட்டை பண்ணாதீங்க, இதெல்லாம் சீரியஸா எடுங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது, யாரெல்லாம் தேவனோட சத்தத்தை சீரியஸா எடுத்தாங்களோ அவங்க எல்லாம் அவுட்ஸ்டாண்டிங் பர்சனா இருந்தாங்க. யாரெல்லாம் தேவனுடைய சத்தத்தை அசட்டை பண்ணாங்களோ அவங்களுக்கு நிறைய வார்த்தைய தேவன் தீர்க்கதரிசிகள் மூலமா கொடுத்துட்டு இருந்தாரு. சத்தத்தை கேட்டவனுக்கும் தேவனுக்கும் இடையில மீடியேட்டரே தேவைப்படல. புரிஞ்சுச்சுல்ல? யாரெல்லாம் சத்தத்தை கேட்டாங்களோ அவங்க தேவனோட நடந்தாங்க, தேவனை போலயே மாறிட்டாங்க. ஆனா தேவனோட சத்தம் கேட்டுச்சு, இது தேவ சத்தம்னு கண்டுபிடிக்க தெரியல. தேவன் பேசினாருன்னு கேட்டாங்க, சீரியஸா எடுக்கல. அவங்களுக்கும் தேவனுக்கும் நடையில தேவன் தீர்க்கதரிசிகளை ஊழியக்காரங்களை பயன்படுத்தினார். நமக்கும் தேவனுக்கும் இடையில உள்ள உறவு பிரிக்க முடியாததா இருக்கும். புரியுது இல்ல? நம்ம இங்க இருக்க எல்லாரும் யாரா இருக்கணும்னா, என் கையை பிடிச்சு, எந்த மெசேஜ் கையை பிடிச்சு, யாரோட கையை பிடிச்சு நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது, வார்த்தையை பிடிச்சு உயரங்கள்ல பறக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. நான் அப்படிதான் பிளஸ் பண்றேன். ஏன்னா பழையபடியும் நம்ம எப்படி இருக்க கூடாதுன்னா, யாரையும் நம்பி யாரோடையும், உங்களுக்கு புரியுது இல்ல? நம்ம ஒரு மனமா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும். ஆனா சத்தத்தை கேட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். எல்லாரும் அதுக்கு உற்சாகமா இருக்கீங்களா? பக்கத்துல இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, தேவனோட சத்தத்தை கேட்கக்கூடிய காலம். வார்த்தையில மட்டுமே வந்த நம்ம குமாரத்தியா எல்லாரோட சத்தத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். எவ்வளவு ஈஸி பாருங்க. நிறைய பேருக்கு என்ன டிசிஷன் எடுக்க கஷ்டமா இருக்கும்னா, நான் எடுக்கிறது சரியா தப்பா, டிசிஷன் எடுக்க எது, ஒருவேளை இது தப்பா நடந்துட்டா எல்லாரும் யாரதான் சொல்லுவாங்க, நீதான் வா பேச்ச கேட்டு நீங்க தானே இப்படி சொன்னீங்க. டிசிஷன் எடுக்கிறது குழப்பமா இருக்கும். ரெண்டாவது, நம்ம இப்படி எடுக்கிறது நம்மளை குறித்தே நம்பிக்கை இருக்காது, நம்ம எடுக்கிறது. ஆனா தேவனோட சத்தத்தை கேட்டோம்னா நம்ம என்ன சொல்லுவோம், முதலும் முடிவுமா இருப்போம். புரியுதா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க. பைபிள்ல முதல்ல எது இல்ல தெரியுமா? ஆபிரகாம் காலத்துல எல்லாம் பைபிள் கிடையாது, தோரா கிடையாது. ஏன்னா தேவனோட சந்திப்பு தான் அவங்களுக்கு இருந்துச்சு. தேவன் சந்திக்கிறாரு ஆபிரகாம.
தேவனோட சத்தத்தை கேட்கிறான். தேவன் யாருன்னு தெரியாது. தேவன் சொல்றாரு, ஆபிரகாமே உன் தகப்பன் வீட, உன் இனத்தை, உன் தேசத்தை விட்டு நீ போ. எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? எப்படி இருந்திருக்கும்? கெஸ் பண்ணுங்களா? நம்ம வீட்டுல தூங்கிட்டு இருக்கோம். அவனுக்காக அன்னைக்கு தேவன் யாருன்னு தெரியல, நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். திடீர்னு வந்து உன் வீட, உன் இடத்த, நீ இருக்க இந்த ஊரை காலி பண்ணிட்டு நான் உன ஒரு இடத்துக்கு கொண்டு போய் என் ராஜ்ய மகிமைக்காக பயன்படுத்த போறேன், ரொம்ப ஆசீர்வாதமா வைக்க போறேன், எல்லாத்தையும் காமிச்சிட்டாரு நம்ம ரொம்ப. ஆனா நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? என்ன சொல்லுங்க, என்ன நினைக்கும்? இந்த இடத்தை விட்டு, முதல் பிரச்சனை எது தெரியுமா? இந்த இடத்தை விட்டு எப்படி போறது? அங்க போய் நமக்கு யார தெரியும்? அந்த புது இடத்துல போய் நம்ம என்ன செய்ய, அவர் என்ன செய்வோம் வர காமிச்சிட்டாலும் அந்த மூவ் ஆன், அந்த வார்த்தையை ஏத்து கொள்றதுக்கு நிறைய நேரம் பாண்டேஜ் தடையா இருக்கு. நம்ம அதனாலதான் வெள்ளிக்கிழமை என்ன பார்த்தோம்? எல்லாம் நம்ம இதயம் பிடிச்சு வைக்கிற எல்லா உலக பிரகாரமான பிடிப்பையும் துண்டிச்சோம். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இடையில எதுவும் தடையா இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. எந்த உறவுகளா இருந்தாலும் சரி, எந்த உணர்வும் அவருக்கு சத்தத்தை சீரியஸா எடுக்கிறதுக்கு தடையா இருக்கக்கூடாது. உங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், தேவனோட சத்தம் உங்க வாழ்க்கையில வந்துச்சுன்னா அதை சீரியஸா எடுக்கிறதுக்கு எந்த கம்ஃபர்டபிள் சோனோ உங்களுக்கு தடையா இருக்கக்கூடாது. இதை எப்படி நான் செய்யாம இருக்கிறது? இதை விட்ட புரியுதா உங்களுக்கு? என வசனம் சொல்லுது, அவனோட எல்லாத்தையும். ஒரு தேசம்ங்கிறது எப்படி இருக்கும்? பக்கத்து ஊருக்கு போக சொன்னாலே கஷ்டம். தேசத்தை விட்டு, உங்களுக்கு புரியுது இல்ல? தேசத்தை விட்டு தேசம் போக சொன்னாரு, வீடை விட்டு போன்னு சொன்னாரு. ஏனோனா எல்லாத்தையும் விட்டுட்டு வசனம் சொல்லுது, அவன் அப்பவே வசதியானவனா தான் இருந்தான். ஏன்னா நீங்க வாசிங்கன்னா தெரியும், அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் தூக்கிட்டு போனான். அன்னைக்கு அவன் யோசித்து பாருங்க, ஒண்ணும் இல்லாதவனா இருந்தா ஆண்டவரே நான் பரதேசியா இருக்கேன் போயிருவான். எல்லாம் இருந்தும், வசதியா இருந்தும், சத்தத்தை கேட்டு ஒருத்தர் மூவ் ஆகுறதுக்கு என்ன இருக்கும்? எதுக்கு போனோம்? தேவனோட சத்தத்துக்கு எனக்கு இங்கேயும் ஒரு குறைவில்லை. தோணுமா? தோணாதா? நிறைய பேர் நீங்க பாருங்க, நம்ம சாட்சியெல்லாம் கேட்டிருப்போம். வட இந்தியாவுக்கு போனோம் ஊழியோனா, நிறைய பேரோட சாட்சி எப்படி இருக்கணும்? ரொம்ப கஷ்டப்பட்டோம், அடிச்சு துவச்சு நஷ்டத்துக்குள்ள வந்தோம், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம். இது இல்ல வாழ்க்கை. நம்மளை நடுத்தருக்கு கொண்டு போறது இல்ல தேவன். இருக்கிற வண்ணமாகவே நம்மள உயரங்களை தூக்கி வைக்கிறவர் தான் தேவன். புரியுதுல? அவங்க எல்லாருக்கும் வசனம் சொல்லுது, செல்வ சீமானா ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா வசதியும் இருந்த ஆபிரகாம் ரொம்ப அழகா இருக்கு. அவரோட சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் போனா, வசனம் சொல்லுது, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பூமி எப்படி இருந்துச்சு? நம்ம ஆசீர்வாதங்கள் எப்படி இருக்கு? நல்லா யோசிங்க. பைபிள் வார்த்தை சொல்லுது, ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது இருந்தது. நம்மளுடைய ஆசீர்வாதம் பேங்க் அக்கௌண்ட்ல தாங்க முடியாம இருக்கா? வீட்டுக்குள்ள நிரம்பி இருக்குதா? ஏன் தெரியுமா? அவர் ஆசீர்வாத சம்பளம். ஒரு குறைவு நமக்கு இருக்காது. சத்தத்தை கேட்கவே இல்லை. நிறைய பேருக்கு தேவ சத்தம் எப்படி இருக்கும்னு தெரியாது. நிறைய பேருக்கு கேட்ட சத்தத்தை பிரிச்சு பார்க்க தெரியாது. நிறைய பேருக்கு பிரிச்சு பார்த்த பிறகும் ஆஹா இதனால நமக்கு இப்படி எல்லாம் கஷ்டம் வருமேன்னு அதை என்ன செய்ய மனசு வராது, கீழ்ப்படிய மனசு வராது. ஹல்லேலூயா. எல்லாரும் பார்த்து சொல்றேன், தேவன் உங்ககிட்ட எதை குறித்து பேசினாரோ, எந்த காரியத்தை உங்ககிட்ட புஷ் பண்ணிட்டு இருக்காரோ அந்த சத்தத்துக்கு கண்டிப்பா செவி கொடுங்க. நம்ம வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 3வது அதிகாரம். அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில், இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் கோபமூட்டுதலில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லியிருக்கிறது. நிறைய நேரம் அவரோட சத்தம் கேக்குது, ஆனா ஏன் அந்த சத்தத்தை நம்மளால சீரியஸா எடுக்க முடியல? இதயம் எப்படி ஆயுதுதான்? சரி, முதல்ல ஐயோ தேவன் சொல்லிட்டாரு இதை செய்யணுங்கிற ஒரு உற்சாகம் இருக்கும். 4 நாள் ஆன உடனே சரி பாப்போம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு கண்டிப்பா இதுக்கு நான் கீழ்படிப்பா. ஆனா சூழ்நிலை இப்படி இருக்கும்போது இதை செஞ்சா அடுத்தவங்க அஃபண்ட் ஆயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, இதை எப்படி கடினமாகும் தெரியுமா? தேவனை வேல்யூ பண்றதை விட நம்மளை சுத்தி இருக்க மனுஷங்களை, சுத்தி இருக்க சூழ்நிலைகளை வேல்யூ பண்றதுனால நிறைய நேரம் தேவன் சொல்றாரு, நீ இதை விட்டுரு, நீ இதை செய்யாத, நீ இங்க போ, நீ இப்படி பண்ணு.
நம்ம ஓகேன்னு சொல்றோம், ஆனா ஏன் நம்மளால நடைமுறைப்படுத்த முடியலன்னா, ஓ தேவன் சொல்லிட்டாரு, நம்ம தேவனுக்கு பதில் கொடுக்கிறோம், விளக்கம் கொடுக்கிறோம். எப்படின்னா, ஏசப்பா நான் இந்த முடிவு எடுத்தா எல்லாரும் வருத்தப்படுவாங்க, அவங்க மனசு கஷ்டப்படும், நான் இப்படி செஞ்சா இப்படிலாம் பிரச்சனை வந்துடும், என்ன சுத்தி இருக்க எல்லாரும் இப்படி யோசிப்பாங்க, அதனால நான் கண்டிப்பா இதை செய்வேன், ஆனா எப்ப செய்ய மாட்டேன், இப்போ உடனே செஞ்சா கொஞ்ச நாள் டைம் தாங்க எல்லாம் சரியாயிடும். புரியுதா உங்களுக்கு? வசனம் சொல்லுது, உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதுங்கள். ஆபிரகாம் இதயத்தை கடினப்படுத்தவே இல்லை, எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டான். தேவன் சொன்னாரு, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்தனால உன் மூலமாதான் பூமியில இருக்கிற வம்சங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆதாம் ஏவாள் தேவ சத்தத்தை சீரியஸா எடுக்கவே இல்லை. அழகா சொன்னாரு, எல்லாமே உனக்கு கீழே இருக்கு, ஆண்டுகோள் எல்லாத்தையும் ஆசீர்வதின்னு அவன் கையில கொடுத்துட்டு அவரு ஃப்ரீயா போயிட்டாரு. சரி, இவங்க எல்லா புது உலகத்தை உருவாக்குவாங்க. வசனம் சொல்லுது, ஏன் அவங்க சர்ப்பத்தோட தந்திரத்துல ஏமாந்து போனாங்க தெரியுமா? தேவனோட வார்த்தையில. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம யாரோட வார்த்தையை நல்லா வேல்யூ பண்ணுவோம்? நம்ம யாரோட வார்த்தைய, நம்ம யார மதிக்கிறோமோ, யார ரொம்ப நம்புறோம், எல்லாரும் சொல்றதையும் நம்ம வாழ்க்கையில கேட்போமா? யாராவது சிலவங்க நம்மகிட்ட ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது நம்ம கேட்கவே மாட்டோம், சரி இவங்களுக்கு வேலை இல்லை. ஆனா நம்ம ரொம்ப வேல்யூ பண்ற நபர், நம்ம நேசிக்கிற நபர், ஓ இவங்க அப்படி சொல்லும் போது ஓகே யோசிப்போம். உங்களுக்கு புரியுது இல்ல? அப்ப யார கனம் பண்றோமோ, யார நம்புறோமோ, யார வேல்யூ பண்றோமோ அவங்க வார்த்தையை நம்ம என்ன செய்வோம். அப்போ தேவனோட சத்தத்தை நம்ம சீரியஸா எடுக்கணும்னா முதல்ல நம்ம தேவன் என்ன செஞ்சிருக்கணும், நம்மளை சுத்தி இருக்கிற சரௌண்டிங்கை விட, நம்ம கூட இருக்கிற உலகத்தை விட, சூழ்நிலையை விட தேவனை சீரியஸா எடுத்தாதான் சுத்தி இருக்க சூழ்நிலைய பார்க்காம அவர் பக்கம் நம்மளால நிக்க முடியும். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? தேவனோட பக்கம் நிக்கிறதுக்கு எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? ஆபிரகாம போல பின்னானவைகளை பார்க்காம தேவனோட சத்தத்துக்கு எஸ் சொல்ல எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்மளை கொண்டுதான் அவர் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நீங்க வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 1வது வசனம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும், பாருங்க, நீ உன் தேசத்தையும், உன் இனத்தையும், உன் தகப்பனுடைய வீட்டையும், தகப்பன் வீடு எல்லாத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். எந்த தேசத்துக்கு போன்னு கூட சொல்லல, காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வசனம், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதி. இப்படி ஒரு வசனம் இருக்கா? 4வது வசனம், கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி, ஆபிரகாமுக்கு தேவன் சொல்லிட்டாரு, கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான், லோத்தும் அவனோட கூட போனான், அவன் சம்பாதிச்ச எல்லாத்தையும் எடுத்துட்டு போனான்னு இருக்கு. புரியுதா? இந்த ஆபிரகாம பார்த்து சொல்றாரு, ஆதாம் ஏவாள் மிஸ் பண்ணதை இந்த ஆபிரகாம் மூலமா தேவன் செஞ்சாரு. ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? நீங்க எல்லாத்தையும் நம்ம போன வாரம் பார்த்தோம், சர்ப்பம் போய் கேட்டுச்சு, இங்க இருக்க எதையும் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்காரா? அந்த சர்ப்பத்தோட வாய்ஸ சீரியஸா எடுத்தனால தேவன் வச்ச சூப்பரான வாழ்க்கைய மிஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுது இல்ல? ஆனா ஆபிரகாம் தேவனோட சத்தத்தை சீரியஸா எடுத்தனால தேவன் வச்ச அவுட்ஸ்டாண்டிங் வாழ்க்கை வாழ்ந்தான். ஏன்னா தேவன் என்ன சொன்னாரு, நீ நான் சொன்ன மாதிரி செஞ்சா நீ ஆசீர்வாதமா இருப்பா, பூமியில் உள்ள ஜனங்கள் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், உன் மூலமா தேசத்தை ஆசீர்வதிப்பேன். அப்போ நம்ம வாழ்க்கைய சூஸ் பண்ற இடத்துல யார் இருக்கும்? தேவன் இருக்காரு, நம்ம இருக்கோமா? நம்ம தான் இருக்கோம். அவங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், எல்லாரும் தேவனோட சத்தத்தை கேட்டிருக்கீங்கல்ல? சத்தம் உங்களுக்கு கரெக்டா தெரியாட்டா வார்த்தையாவது உங்களுக்கு புரியும்ல? அதெல்லாம் உங்களை நோக்கி, நீ பயப்படாத, நீ கவலைப்படாத, 4 அடி வேணாலும் அடிச்சுக்க, கவலைப்படாத, நான் உன்னை தாண்டி பிடிச்சிருக்கேன், உனக்கு எல்லாமே வெற்றி தான் சொன்னார்ல. அத நீங்க எந்த அளவு உங்க சூழ்நிலையில சீரியஸா எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு வச்ச பெஸ்ட் நீங்க அனுபவிக்கத யாராலும் தடுக்கவே முடியாது. ஏன்னா ஆபிரகாமோட ஆசீர்வாதம் பூமி தாங்க கூடாது இருந்துச்சு. ஆபிரகாம் தேவனோட அன்பை ருசிச்சுட்டான் பாத்தீங்களா? அவனால அவருக்கு கீழ்ப்படியாம இருக்கவே முடியல. எனக்கு ஈசாக்க பலியிடுன்னு சொன்னாரு. வசனம் சொல்லுது, தரிசனத்துல அவருக்கு தேவனோட வார்த்தை கேட்டான். எவ்வளவு தூரம் தேவனோட, ஏன் நிறைய நேரம் நம்ம நிறைய சத்தத்தை கேட்கறதுல குறைவுள்ளவங்களா இருக்கோம்னா, கேட்டு அதன்படி செய்ய செய்ய நம்மள அவர் வழி நடத்திட்டே போவார். புரியுதா? ஆபிரகாம் அவருக்கு ஒபே
பண்ணா. அடுத்த விஷயத்தை அவன்கிட்ட பேசினாரு. சோதம் குமாராவை அழிக்க போறாரு. லோத்துக்கிட்ட தானே சொல்லியிருக்கணும். யார்கிட்ட சொல்லியிருக்கணும்? எல்லாம் உற்சாகமா இருக்கீங்களா? சோதம் குமாராங்கிற பட்டணத்தை அழிக்க போறாரு. லோத்து தான் அங்க வாழ்ந்துட்டு இருக்கான். இந்த அழிவை குறித்து தேவன் யாருக்கு சொல்லி எச்சரிக்கணும்? ஆனா தேவன் யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னாரு? ஏன் சொன்னாரு? யார் அவரோட சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறாங்கிறத விட இது தேவ சத்தோட சென்ஸ் பண்றாங்களோ அவங்க கிட்டதான் தேவன் தன்னுடைய ரகசியங்களை சொல்ல முடியும். அவங்க கிட்டதான் தேவன் தன்னுடைய இருதயங்களை திறக்க முடியும். நான் யோசித்து பார்த்தேன். நிறைய விஷயம் தேவன் என்கிட்ட சொல்லி இருக்கிறாரு. நிறைய இடத்துல என் இருதயம் கடினப்பட்டு இருந்துச்சு. ஓகே, நீங்க என்ன நினைச்சாலும் சரி, என்கிட்ட பேசி எதுல எல்லாம் என் இருதயத்தை அடிச்சனோ கடினப்பட்டுச்சோ அந்த விஷயத்தெல்லாம் ரியாவை கொண்டு எனக்கு தேவன் பேசினாரு. நிறைய இடத்துல நிறைய டிசிஷன்ல ரியானாவே எனக்கு தேவன் தலையா வச்சாரு. இப்ப எனக்கு தோணுச்சு, எதனால கொஞ்சம் என் வாழ்க்கையில இந்த டிலே இருந்துச்சுன்னா அவரோட சத்தத்தை கேட்டே சந்தோஷப்பட்டன தவிர பிடிச்சு வச்சிருந்த பாண்டிங் எல்லாம் விடுறதுக்கு எப்படி இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு. புரியுதா? சிறு பிள்ளைய போல தேவராஜ்யங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா அப்பா கத்தாவே சொல்லும் உங்க பிள்ளை செய்தேங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதனாலதான் சொல்றேன், நம்ம வாழ்க்கை ஓட்டத்துல எந்த இடத்திலும் நீங்களும் நானும் டிலே ஆயிடக்கூடாது. புரியுது இல்ல? ஆண்டவர் லோத்து குடும்பத்துக்கு சொல்றாரு, ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு. தேவன் வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய யாராம்? யாரா சொல்லுங்க பாப்போம். பாட்டெல்லாம் உண்டு. ஆபிரகாம் தேவனுக்கு யாரா? சிநேகிதன். தேவனோட ஃப்ரெண்ட் யாரு? ஆபிரகாம். நம்ம யார்கிட்ட நிறைய நேரம் ஸ்கூல்லாம் படிக்கும் போது அம்மா அப்பாட்ட விட சில சமயம் இப்படி இருந்துச்சு நிறைய ஷேர் பண்ணுவோம். பாருங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம இருதயங்கள் நிறைய நேரம் திறப்போம். வசனம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனா இருந்தாரு. நான் செய்ய போற காரியத்தை நான் ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ எல்லாத்தையும் சொன்னாரு. இப்படி நடக்க போகுது, அது நடக்க போகுது. எவ்வளவு தைரியம் இருந்தா உன் மகனை பலியில கொண்டு வான்னு கேட்டாரு. உங்களுக்கு புரியுதா? உன் மகனை பலியில கொண்டு வான்னு தரிசனத்துல ஆபிரகாம்கிட்ட கேட்கறதுக்கு தேவனுக்கு என்ன இருந்திருக்கு? புரியுதா உங்களுக்கு? அவன் என்ன தைரியம் வருதா பிள்ளைய கொண்டு மலைக்கு போயிருக்கான். இன்னைக்கு நிறைய நேரம் நமக்கு பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம் ஒரு விஷயம்னா சர்ச்சுக்கு கூட்டிட்டு வர்றதுக்கே எப்படி இருக்கு? ஏன் நாளைக்கு டெஸ்ட். நம்ம வாழ்க்கையில எதை வேல்யூ பண்றோம் பாருங்க. அவன் பிள்ளைய கூட்டிட்டு எங்க போயிட்டா? உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நிறைய நேரம் சர்ச்சுக்கு வர மாட்டோம், ஏன்னா ரொம்ப படிக்கணும். இன்னைக்கு நிறைய பிஸி, இன்னைக்கு ஒரு கல்யாண வீடு இருக்கு, இன்னைக்கு இது இருக்கு. ஆனா அவன் என்ன ஆயிட்டான் தெரியுமா? வாடா போன்னு தூக்கிட்டு போயிட்டான். இதுதான் சொல்றேன், தேவனோடு நடக்கிறவன் தேவனை போலவே இருப்பான். அவனுக்கு உலகமே கண்ணு முன்னாடி தெரியாது, சூழ்நிலையே தெரியாது. அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், தேவன் அவனுக்கு வச்சிருக்கிற மகிமை தான் தெரியும். அத ஒருவனும் அவன்கிட்ட இருந்து பறித்துட்டு போகவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்களும் நானும் சாதாரணமான நோக்கத்துக்காக இந்த இடத்துக்கு வரவே. ஒருவேளை நம்ம குடும்பங்களுக்காக வந்திருந்தோம்னா ஏசு உங்களை ஆசீர்வதிப்பார்னு பேசிட்டு போயிடணும். நம்ம தேவனுடைய நோக்கங்களுக்காக பிடிக்கப்பட்டிருக்கோம். நம்மளை கொண்டு ராஜ்யங்களை மாத்துறதுக்காக அவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. அதனாலதான் வார்த்தைலாயினா சத்தோலாயினா நம்ம எதை சீரியஸா எடுக்கணும்னு அவர் நமக்கு சொல்லி தந்துட்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. மகனை கூட்டிட்டு போகும்போது ஏதாவது குழப்பம் இருந்துச்சா? ஸ்டெடியா போனாரு. அப்பா தீப்பெட்டி இருக்கு, விறகு இருக்குது, ஆடு இங்க, பலியாடே யார் தான்? இன்னைக்கு நம்ம பாண்டிங்ல எப்படி இருக்கு? நம்ம எதெல்லாம் பிடிச்சு வச்சிருக்கோம்? இப்படி சொன்னா அவங்க மனசையே பிடிச்சு வச்சிருக்கோம், உயிரையும் உடம்பையுமே கொடுத்துட்டாங்க. புரியுதா? நான் சொன்னது உங்களுக்கு இந்த அளவு டெப்தா புரியுதுன்னு தெரியல. கிறிஸ்துவின் அன்பின் நிமித்தம், அந்த சத்தத்தின் நிமித்தம் தான் ஆராதிக்கிற தேவன் யாரும் தெரிஞ்சதுனால அவன் தன்னுடையதெல்லாம் தேவனுடையதா பார்த்தான். வாயால வட சுடவே இல்லை. தன்னுடையதெல்லாம் தேவனுடையதா பார்த்தான், தேவனுடையதெல்லாம் தன்னுடையதா பார்த்தான். அவன் பிள்ளைய தான் பிள்ளைனா பிடிச்சு வச்சிருப்பான். முடியாது, இத்தனை வயசுல தந்த அவரோட பிள்ளை அவரு பார்த்துக்குவாரு. வசனம் சொல்லுது, பிள்ளை மேல உன் கைய வைக்காதே. ஆண்டவர் சொன்னாரு, நான் பார்த்துக் கொள்வேன். நீங்க வாஸ்து பாருங்க, வீட்டுல போய் அந்த பலிபீடத்துல அந்த கத்திய ஓங்குற இடத்துக்கு அடுத்த வார்த்தை சொல்லுது, நீ என் சத்தத்துக்கு செவி கொடுத்து நீ எனக்கு கீழ்படிச்சு. எமோஷனல் ஆயிட்டாரு தேவன், உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. என் சத்தத்தை கேட்கறதுக்கு ஒருத்தனா? பூமியில யாருக்குமே ஒரு சத்தம் கேட்கல. ஆதாம் ஏவாள் எவ்வளவு ப்ரீஷியஸா இருந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்த பிள்ளை கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்போம், ஏன்னா அப்ப நம்ம நிறைய அப்படி இல்ல. அப்ப தேவன் எந்த அளவு ஆதாம வேல்யூவா வச்சிருப்பாரு. உலகத்தில் முதல் மனுஷன் எல்லாம், அவனுக்கு அவரோட சத்தம் என்னன்னு தெரியவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? நோவாக்கு பேழையை உண்டாக்கி காப்பாத்தி நிறைய விஷயத்துல தெரியவே இல்லை, யாருக்குமே தெரியல.
ஆண்டவர் அழகா ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, உணர்ச்சி வசப்பட்டுட்டாரு. ஏன்னா தேவனை போல அன்புல நிரம்பி வழிகிற மனுஷன் இந்த உலகத்துல எந்த உலகத்திலையும் கிடையாது. நம்ம மதம் அவரை எப்படி காமிச்சிருக்குன்னா, கையில கருப்புள்ள பட்டயம், அக்கினி, ரத்தம், நீ நரகத்துக்கு. நம்ம எல்லாம் தேவனை நிறைய காலம் எப்படி பார்த்துட்டோம்னா, எப்பா இந்த தப்ப செய்யக்கூடாதியா, என்னால நரகத்துக்கு போக மாட்டேன், பரலோகத்துக்கு போகணும், இடம் பிடிக்கிறதுக்கே வாழ்ந்துட்டோம். உங்களுக்கு புரியுது இல்ல? ஆனா அவர் நம்மள நரகத்துக்கு போடுறதுக்கோ பரலோகத்துக்கு கூட்டி சேர்க்கறதுக்கே வரல. அவர் வச்ச வாழ்க்கையை பெற்றுக் கொள்றதுக்கு தான் நம்மள வச்சிருக்காரு. வசனம் அழகா சொல்லுது, தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் அவருக்கு ஈசாவோட உயிர் தேவையே இல்லை. ஆனா இவன் என்ன வேல்யூ பண்றானா, இவன் என்ன உயிர்னு சொல்றானா, எனக்குள்ள இவன் இருக்கிறானா, புரியுதா? என வசனம் சொல்லிட்டு அவனை சோதிச்சாருன்னு சொல்லுது. செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஆண்டவர் அழகா சொன்னாரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பா. ஓ சந்ததி மூலமா தான் பூமியில் உள்ள ஆபிரகாமோட சந்ததி தான் ஈசாக்கோட சந்ததி தான் யாக்கோபு மூலமா 12 கோத்திரங்கள் வந்து உலகம் முழுக்க இருக்க எல்லாரும் யாருடைய சந்ததி தான்? நம்மளும் 12 கோத்திரத்துல எந்த கோத்திரத்துல கலந்தோம்? யூதா கோத்திரத்துல பிறந்தா இயேசு கிறிஸ்துவோட சந்ததியா இருந்திருக்கணும். நமக்குள்ள இருக்கிற ஜாதி எல்லாம் ஜாதியே கிடையாது. உலகம் வந்து நீ அந்த ஜாதி இந்த ஜாதின்னு பிரிச்சு வச்சிருக்கீங்க. தேவனுக்குள்ளதான் நம்மளோட ஜாதிகள் இருக்கும். புரியுதா? நீங்க நல்லா யோசித்து பாருங்க, அவரோட சத்தத்தை ஹானர் பண்ண ஒரு மனுஷனை கொண்டு ராஜ்யங்களையும் உலகங்களையும் அவரால் மாற்ற முடியும். புரியுது இல்ல? அவரோட சத்தத்தை சீரியஸா எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எந்த நிபந்தனையும் இல்லாம பிடிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு, நீங்க நம்ம எவ்வளவு அழகா இருப்போம் தெரியுமா? பாட்டெல்லாம் பாடுவோம், நான் உங்களதான் என் முன்னாடி வச்சிருக்க மாட்டேன், பின்னோக்கே பார்க்க மாட்டேன், பாடுவோமா மாட்டோமா, அழுது பாடுவோம். ஏசப்பா உங்களுக்காக எதையாவது செய்வேன், அப்படியா செய்வியா? அப்ப நீங்க மட்டும் செய், என்ன ஆயிரும்? உங்களுக்கு புரியுது இல்ல? அதனால உங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், உங்க வாழ்க்கைய சீரியஸா எடுக்க போறோம். அவருடைய சட்டத்தை கேட்டாங்க, கேட்டு வசனம் சொல்லுது இதயத்தை கடினப்படுத்திட்டாங்க. நிறைய பேர் கேட்ட சத்தத்தை என்ன செஞ்சாங்களா? அசட்டை பண்ணாங்க. இஸ்ரவேல் மக்களை போல அவரை அசட்டை பண்ணவங்க நீங்க நல்லா யோசித்து பாருங்க. அவர் சொன்னாரு, ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே நான் உங்களுக்கு மண்ணாலாம் தந்துருவேன். அவர் சத்தமா சொல்றாரு, பேசுறாரு, நீங்க இதெல்லாம் சேர்க்க வேண்டாம், அடுத்த நாள் ஆசைப்பட்டு சேர்த்தான். புரியுதா உங்களுக்கு? இஸ்ரவேல் மக்கள் சொல்றாரு, உனக்கு வேண்டிய எல்லாத்தையும் நான் தருவேன், நீ முறுமுறுக்காத. முறுமுறுத்தான். அவர் தன்னெல்லாம் ப்ரூவ் பண்ண என்ன பண்ணாருன்னா, ஒரு பெரிய மலையில எல்லாரும் நிற்கும் போது அவரு பேசினாரு, மோசே பேசினான். அவர் வாக்கினால மறுமொழி கொடுத்தாரு, எல்லாம் பயந்து ஓடுனான். அப்போ எல்லாரும் நினைச்சிருப்பான், இது உருவம் மட்டும் இல்ல, ஜீவன் உள்ள தேவன். அவர் பேசுறாரு, எல்லாம் பாக்குறாரு. ஆன பிறகும் ஒருத்தனுக்கும் என்னது இல்ல, அவரோட சத்தத்தை விக்கிரகத்தை உண்டாக்காதுன்னு சொன்னாரு. மோசே போயிட்டு வர்றதுக்குள்ள கண்ணுக்குட்டியை உண்டாக்கி வச்சுட்டு நிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? யாருமே அவரோட சத்தத்தை அசட்டை பண்ணல. அசட்டை பண்றவங்க எல்லாம் இருந்தாங்க. முதல் ராஜா சவுல், ஆண்டவர் அவனை சூப்பரா வச்சாச்சு. அப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி ஒரு நாள் போய் சொல்றாரு, அமலேக்கியரோட ஒரு யுத்தம் வருது. தேவன் சொல்றாரு, தேவன் ஏன்னா சவுலுக்கு தேவனோட சத்தத்தை கேட்க தெரியல. சாமுவேல் தேவ சத்தத்தை கேட்டுட்டு தேவனோட வார்த்தையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அந்த யுத்தத்துல நீ எல்லாத்தையும், எதெல்லாம் அந்த தேசத்துல இருக்கோ எதையும் தப்ப விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சிடணும் என்ன சொல்லலாம். சரி, யுத்தத்துக்கு போனாங்க. எல்லாத்தையும் வெட்டும் போது என்ன செஞ்சாங்களா, முதல் தர மாணவிகள் எல்லாம் பார்த்து, உங்களுக்கு புரியுதுல மனசு எப்படி, ஏ அப்பா இதெல்லாம் நம்ம எப்படி செய்ய முடியும்னு வச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, இப்போ எந்த மட்டும் இந்த ஜனங்க என் வார்த்தையை அசட்டை பண்ணாங்க, நான் சவுல ராஜாவா இருக்காதபடி தள்ளிருக்கேன். ஏன்னா அவன் என் சட்டத்தை சீரியஸா எடுக்கல, உலகத்தை தான் வேல்யூ பண்றான். புரியுதா? நீ வாசித்து பாருங்க. 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நீ போய் அமலேக்கு மடங்கடித்து சொல்றாரு, அவரோட சத்தம், நீ அவங்க போய் மடங்கடிச்சு அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து, எல்லாத்தையுமே சங்கரிச்சிரு. அவன் மேல் இரக்கமே வைக்காத, ஏன்னா அவன் உங்களுக்கு அநியாயம் செஞ்சவன். புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொஞ்சம் போட கடவா எல்லாத்தையும். சரியா? இனி நீங்க வாசிங்க 9வது வசனம் வாசிங்க. சகலும் ஜனங்களும் ஆகாயும் ஆடு மாடுகளில் முதல் தரமான, எல்லாத்தையும் கொல்ல சொன்னாரு. ஆடு மாடை கொண்டாங்க, ஆனா முதல் தரமானதை வச்சுட்டாங்க. 2ஆம் தரமானவைகளையும்
ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டார். உங்களுக்கு புரியுதா? அவரோட சத்தத்துக்கு செய்யறதுக்கு எது தடையா இருக்குன்னா உலகம் தடையா இருக்கு. நிறைய நேரம் நம்ம மைண்ட் சொல்லும், மொபைல பார்த்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு. தேவனோட சத்தம் எப்படி வரும்னா ரொம்ப நேரம் எதுக்கு கையில மொபைல வச்சு உன் டைமை நீ வேஸ்ட் பண்ணிட்டே இருக்காச்சே. அவர் கூட உட்காரக்கூடிய நபர் இல்ல. யார் அவர் கூட உட்காருவாங்களோ அவங்களுக்கு தான் அவர் இதயத்தை திறக்க முடியும். நம்ம டக்குன்னு யார்கிட்டயும் இதையும் ஷேர் பண்ண மாட்டோம். ரொம்ப பழகி பழகி ஒரு பாண்டிங் வந்த பிறகுதான், ஆமாவா இல்லையா? அத மாதிரி தேவனும் காத்து இருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன நினைப்போம், கையில மொபைல் இருக்கதான் செய்யும், போயிட்டே இருப்போம். உள்ள மனசு சொல்லும், எவ்வளவு நேரமா கையில வைக்குது, சரி பரவாயில்ல இப்போ வச்சிருவோம், ஆனா இனிமேல் எடுக்க கூடாது. இப்பதான் என்னைக்கு போயிட்டு இருக்கு. இத மாதிரிதான் அவனுக்கும் இருந்துச்சு. என்ன செய்ய, எல்லாத்தையும் அழிக்க சொல்லிட்டாரு. இதெல்லாம் அழிக்க மனசே இல்லைன்னு மோசமானதெல்லாம் அழிச்சிட்டு நல்லதெல்லாம் வச்சுட்டான். நீங்க வாசிக்க பாப்போம் 11வது வசனம். நான் சவுலை ராஜாவாக்குனது, தேவன் சாமுவேல்ட்ட சொல்றாரு, நான் சவுலை ராஜாவாக்குனது எனக்கு மனசாபமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாம போனான். அவரை விட்டு திரும்புறதுன்னா என்னது? மனசு திரும்புறதுன்னா அவர் சொன்ன வார்த்தைய சத்தத்தை செவி கூடாம இருக்கிறதா தேவனை விட்டு விலகுறது. நீங்க நம்ம எப்படி இருக்கும் எல்லாரும் யோசித்து பாருங்க. உங்ககிட்ட தேவன் சொன்ன வார்த்தைய சீரியஸா எடுத்திருக்கீங்களா? கவலைப்படாதுன்னு சொன்னாருன்னா கவலைப்படாம இருக்கீங்களா? பயப்படாதுன்னு சொன்னாருன்னா பயம் இல்லாம இருக்கிறீங்களா? நான் பார்த்து கொள்வேன்னு சொன்ன விஷயத்த நீங்க இன்னும் பார்த்துட்டே இருக்கீங்களா? புரியுதுல்ல? நிறைய நேரம் அவர் சொல்வாரு, பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன், நீ அமைதியா இருக்கு. நம்ம நினைப்போம் 2 நாள் அவர் பாத்துக்குவாருன்னு நாம பாத்துட்டே இருப்போம். அவரு பார்த்துட்டு இருக்கிறது நமக்கு தெரியாம இருக்கிறதுனால நாமவே மொத்தமா பாத்துக்குவோம். உங்களுக்கு புரியுதா? இப்ப என்ன அர்த்தம்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட் செய்ய நிரோஷாட்ட கொடுக்குறேன், 2 நாள் வெயிட் பண்றேன், 3வது நாள் இவ எப்படி செய்வாளோ தெரியல, இவ கூட சேர்ந்து நானும் செஞ்சு அவளுக்கு என்ன தோணும், நம்ம எதுக்கு செய்யணும், நீங்களே செய்யுங்க. புரியுதா? இப்படிதான் தேவன் நம்ம வாழ்க்கையில நான் பார்த்துக்கொள்வேன், நீ கவலைப்படாத, நீ அழாத, உனக்காக அசையாத கதவுகள் எல்லாம் அசையும், உனக்காக எல்லா வாய்களையும் நான் திறப்பேன், உனக்கு எதிராக இருக்கிறதெல்லாம் நான் கட்டுவேன். இப்படி எல்லாம் அவர் நமக்கு சொல்லி இருக்காரா இல்லையா? கவலையே படாத. நம்ம எல்லாத்தையும் முதல் நாள் கேட்போம், ஆமென் ஏசப்பா, ஒரு பெரிய தீர்மானம் எடுப்போம். 2வது நாள் என்ன ஆயிரும், அது என்ன ஆச்சுன்னு ஒண்ணு நம்ம மனசு சொல்லிட்டே இருக்கும். இதுதான் நம்ம தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு தடையா இருக்கிற உணர்வுகள். உலகத்துக்கு சாகுனா உலகத்துக்கு சாகுறதுல உணர்வுகளுக்கு பயம், தேவனை விட்டு பிரிக்கிற எல்லா அந்நிய சத்தத்தையும் நம்ம வேரோட அறுக்கலாம். புரியுதா? அந்நிய சத்தம் என்னது? உலக சத்தம். வசனம் சொல்லுது, என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும். நம்மளாம் யாரு? அப்ப நம்ம யாரோட சத்தத்துக்கு தான் செவி கொடுப்போம்? ஏன்னா ரொம்ப அழகா போட்டிருக்கு, அவைகள் அந்நியருடைய சத்தத்தை அறியாததினால் அவைகளுக்கு செவி கொடுக்காது. உலக சத்தம் நம்மளை பார்த்து உங்களுக்கு இது இருக்கு அது இருக்குன்னு சொன்னாலும், நான் தேவ ஆடா இருக்கிறதுனால உலக சத்தத்துக்கு நான் செவி கொடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் சொன்னேன் இந்த பைல்ஸ்ல எல்லாம் இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் நீங்க என்ன செய்யக்கூடாது, சிக்கன் சாப்பிடக்கூடாது, இனிமேல் ரொம்ப டிராவல் பண்ணக்கூடாது, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கேஜா ப்ரெஷரும் இருக்கு. புரியுதா? நான் யாரா இருந்தேன்? தேவ சத்தத்தை கேட்கிற நபரா இருந்தனால இதெல்லாம் கேட்டுட்டு, ஆஹா ஒண்ணுக்கு போனா இன்னொன்னு சொல்றாங்களே. தேவன் சொன்னாரு, இல்ல நான் உன் பரிகாரி, சிலுவையில ஒன்ன சுமந்து தீர்த்துட்டேன். நான் இதுக்கு முன்னாடி பல வருஷமா நிறைய பிரச்சனைகளை சுமந்திருக்கேன். ஏன் சுமந்தேன்னா, நான் தேவனுடைய ஆடா இருந்தும் வேற தோட்டத்துல போய் மேய்ச்சிட்டு இருந்தேன். எப்படி? பயம், கவலை அப்படிலாம் இருந்தனால நிறைய சூழ்நிலை ஆளுகை செஞ்சுச்சு. நான் அவரோட சத்தத்தை கேட்க ஆரம்பிச்சனால என்ன தோணுச்சுன்னா, என் தழும்புகளா நீ சுகமாயிட்டா, நீ சுகமானது உண்மைனா வா, நான் இருக்கிற எல்லாம் பொய்யாதான் இருக்க முடியும். நான் எந்த சத்தத்தை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரிப்போர்ட் என்ன சொல்லுது, என்ன பிளட் ரிப்போர்ட் வந்திருக்கு, என்ன உடம்பு சொல்லுது, என்ன அளவு போல ரத்தம் ஓடிட்டு இருக்குன்னு பார்க்கவே இல்லை. நான் சொன்னேன், ஒருவேளை ஏன் உடம்ப தேவன் எப்படி படைச்சிருப்பாரா இருக்கும்னா, நான் சும்மா நான் நல்லா படப்படன்னு பேசுறதுனால நான் சொன்னேன், என்ன இயற்கையாவே 150 பிளட் பிரஷர் இருக்கும்படி படைச்சிருப்பாரு, அமைதியா இருக்கவங்கள 70-80 படைச்சிருப்பாரா இருக்கும். நான் கொஞ்சம் வேகமான ஆள், அதனால எனக்கு ரத்தம் எப்படிதான் ஓட முடியும், வேகமா தான் ஓட முடியும். கொஞ்சம் டென்ஷன் ஆனா ஏதாவது சின்ன விஷயம் முந்தி ரியாக்ட் எல்லாம் ஆயிடுவேன். அப்ப எப்படிதான் இருக்க முடியும்? புரியுதா? இதே நான் பழைய சோனியாவா இருந்திருந்தேன்னா 10 மணிக்கு உறங்கி இருப்பேன், சாப்பாடு என்ன உண்ட ஊர்பட்ட மாத்திரை எல்லாம் சாப்பிட்டுருப்பேன்,
நான் எதை சொல்றேன்னா, அவரோட சத்தத்துக்கு நம்ம செவி கொடுத்தோம்னா அவர் வச்சிருக்க ரெஸ்ட நம்ம அடைவோம். புரியுதா? அதான் எபிரேயர்ல போட்டிருக்கு, அவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்தவர்கள் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தார்கள். என்ன சத்தத்தை கேட்கிறோம்? அந்நிய சத்தத்தை கேட்கிறோமா, அத சீரியஸா எடுக்கிறோமா, தேவ சத்தத்தை கேட்கிறோமா? எல்லாரும் பார்த்து சொல்றேன், பைபிள் வாசிக்கிறது நல்லது, தேவனோட உட்கார்ந்து இருக்கிறது நல்லது, அவரோட நடந்து பழகுங்க, கனெக்ட் ஆகுங்க, உட்கார்ந்து அவரோட பேசுங்க, அவர் உங்களை குறித்து என்ன சொல்றாருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம அன்னைக்கு ஒர்க் பண்ணோம்ல, தேவன் நம்மளை எப்படி பார்க்காரு, நம்மளை எப்படி பார்ப்போம், தேவனை நம்ம எப்படி பார்ப்போம், இதுலதான் லைஃபே இருக்கு. இது தெரிஞ்சுக்கிட்டுனா, ஞாபகம் இருக்கு அன்னைக்கு நம்ம பார்த்தோம்ல, இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம லைஃபே மாறிடும். வசனம் சொல்லுது, இந்த வசனம் மட்டும் வாசிங்கள, அந்த 1 சாமுவேல்ல அந்த 19 வாசிங்க. இப்படி இருக்க நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல், நீ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்றான். சவுல் சாமுவேலை நோக்கி, அந்த 22 23 மட்டும் வாசிக்கலாமா? 22. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு அவன் என்ன சொல்றானா, நான் இல்ல, என் கூட இருந்த ஜனங்கள் தான் எப்படி ஏமாத்துறான் பாருங்க. இதெல்லாம் எதுக்கு தெரியுமா எடுத்தாங்க? தேவனுக்கு பலியிடணும்னு எடுத்தாங்க. புரியுதா? நிறைய நேரம் தேவனோட சத்தம் நம்ம வாழ்க்கையா மாறதுக்கு சில டிசிஷனை எடுத்திருப்போம் பிடிச்சு வச்சுட்டு. நம்ம ஏன் சொல்லுவோம், நான் ஏன் தெரியுமாப்பா எடுக்கல, ஆண்டவருக்கே கதை சொல்றதை விட்டுட்டு வாழ்க்கைய என்ன செய்ய போறோம்? இனிமேல் ஆண்டவருக்கு யாரும் கதை சொல்ல போறது இல்லை. எப்படி? சூழ்நிலையை மறைக்கிறதுக்கு. அவர் என்ன சொல்றாரோ கர்த்தாவே சொல்லும், என்ன செய்ய போறோம்? நீங்க சொல்லுங்கப்பா, நான் இருக்கிறேன். ஏன் இன்னைக்கு நிறைய நேரம் மேனிஃபெஸ்டேஷன் நடக்கல? பரலோகமா பூமி மாற முடியலன்னா அவர் சொல்றத கேட்கறதுக்கும் ஆள் இல்ல, கேட்டு செயல்படுத்துறதுக்கும் ஆள் இல்ல. போறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவரை இருக்க வச்சுட்டு இவங்களே கதை பேசிட்டு இருக்காங்க. ஆண்டவரே எனக்கு அது இல்ல, இது இல்ல, பேசப்பா நீங்க அதை செஞ்சீங்க, இதை செஞ்சீங்க, ஆமே ஆவியானவரை ஆராதிக்கிறேன். ஆராதனையில, துதியில, பாவ அறிக்கையில, ரிக்வெஸ்ட் வைக்கிறதுலயே வாழ்க்கை முடிஞ்சிருது. அவரு சரி எல்லாம் உன் பிரச்சனையும் சொல்லிட்டியா, சரி நான் உன்னை எப்படி வச்சிருக்கேன்னா இயேசுவின் நாமத்தில் ஆமென். உங்களுக்கு புரியுது இல்ல? இது இல்ல. சாமுவேல் சொன்னா, கர்த்தாவே சொல்லும், பிள்ளை நான் கேட்கிறேன் ஆண்டவரே. வசனம் சொல்லுது, அந்த சாமுவேலை கொண்டு தேசங்களுக்கு தேவன் ஆலோசனை செஞ்சார். இன்னைக்கு ஏன் நிறைய நேரம் நம்ம தேசங்கள் எல்லாம் சீர்கெட்டு இருக்குன்னா, தேவனோட சத்தத்தை கேட்டு எழுப்பதலை உண்டாக்குறதுக்கு மனுஷங்க இல்ல. நம்ம ஈஸியா சொல்றோம், நம்ம நாடெல்லாம் எப்படி இருக்கு, இப்படியோ இருக்கு, அது இல்ல, இது இல்ல, இந்தியாவே எப்படியோ போயிட்டு. ஏன் தெரியுமா? தேசத்தை சீர்திருப்புறதுக்கு யாரும் இல்ல. அவரோட சத்தத்தை கேட்டு வார்த்தையை பேச, வல்லமையை வெளிப்படுத்த, அதிகாரங்களை தேசத்தின் மேல பேசுறதுக்கு யாரும் இல்ல. சத்தத்தை கேட்கிறவன் இல்ல. உங்களை என்னை பார்த்து தேவன் சொல்றாரு, இன்னைக்கு என் சத்தத்தை கேட்டா அதை நீ அசட்டா பண்ணாத. என் சத்தம் பெண் மான்களை ஈனும்படி செய்யும், காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும், அக்கினி ஜுவாலையை பிளக்கும். அதாவது அது என்ன அர்த்தம்னா, நீ இப்ப எதையும் உண்டாக்க வேண்டியது இல்ல. நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா, நீ அந்த சத்தத்தை சீரியஸா எடுத்தா நீ இப்ப எதையும் உண்டாக்க வேண்டியது இல்ல. அந்த வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. நம்ம போய் ஒரு கருவியா நின்றா போதும். நீங்க வீட்டுல போய் வாசிங்க, சங்கீதம் 29 போட்டிருக்கு, கர்த்தருடைய சத்தம் பெண் மான்களை ஈன்படி செய்யும், அக்கினி ஜுவாலையை என்ன செஞ்சுட்டு இருக்குமா, 2ஆக பிளக்கும், வனாந்தரத்தை என்ன பண்ணுமா, அவ்வளவு வல்லமை உள்ளது. அந்த சத்தத்தை மட்டும் நீ கேட்டானா, நீ போய் நிக்கிற இடத்துல உன்கிட்ட இருந்து வல்லமை வெளிப்படும். உங்களுக்கு புரியுதா? அப்ப அதுக்கு என்னதான் தேவை? சத்தத்தை கேட்கிறதும், கேட்ட சத்தத்தை சீரியஸா வாழ்றதும். அந்த 23வது வசனத்துல அத வாசி, அந்த 22 23. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இதுதான் ரொம்ப நல்லதா. நம்ம எவ்வளவு ஆஃபரிங் கொடுக்கறதும் சரி, எவ்வளவு முயற்சி எடுத்து இங்க வர்றது எல்லாத்த விட அவரோட வார்த்தை ஹானர் பண்றதா நம்ம அவரை ஹானர் பண்றோம். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நானும் கனம் பண்ணுவேன். நம்ம எல்லாம் அவரை கனம் பண்றோம்னா யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு காலையில வாசித்தோம், உபாகமம் 28வது அதிகாரம் வாசிக்கும் போது எப்படி இருந்துச்சு? என்ன நல்லா இருந்துச்சு. நீ பட்டணத்திலேயே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பா, வெளியிலும் ஆசீர்வதிக்கப்படுவா. நீ கடன் வாங்க மாட்டா, நீ கொடுப்பா. நீ தலையா இருப்பா, நீ கீழா இருக்க மாட்டா. சொன்னாரா இல்லையா? உன் கற்பத்தின் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். உனக்கு விரோதமா எழுப்புவாங்க, 7 வழியா ஓடி போவாங்க. வாசிக்கும் போது ரொம்ப நல்லா இருந்தது. ஒரே விஷயம் தான் சொன்னாரு,
எல்லா பத்திரத்தையும் தந்து ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் சைன் வச்சு எடுத்துக்கணும்னு சொன்னாரு. அந்த சைனை இன்னைக்கு வரை யாரும் வைக்கல. என்ன சைன்? இன்று என் சத்தத்துக்கு நீ செவி கொடுப்பாயானால் பூமியில் உள்ள ஆசீர்வாதங்கள் எல்லாம். அந்த உபாகமம் 28 என்ன இருந்துச்சு? இன்று அவர் உனக்கு சொல்லுகிற சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க வீட்டுல போய் பாருங்க. இந்த 28:16 இருந்து 68 வரை சாபத்தை சொல்லி இருக்கு. என்ன சாபம் தெரியுமா? ஏன் சத்தத்துக்கு நீ செவி கொடுக்காட்டா இதெல்லாம் நடக்கும். யோனாவை நினிவேக்கு போக சொன்னாரு. ஆண்டவரோட சத்தம் தான் அவர்கிட்ட சொல்லுச்சு. அவர் நினிவேக்கு போகாம எங்க போயிட்டாரு? இந்த ஆண்டவருக்கு வேற வேலை இல்லை. எங்க போயிட்டாரு? வசனம் சொல்லுது. எப்படி இருந்துச்சு தர்ஷீஷ்ல அவர் பண்ற டிராவல்? எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? வசனம் சொல்லுது அவன ஒரு கப்பல்ல போனாங்கல்ல, கடல்லாம் கொந்தளிச்சு காத்தெல்லாம் அடிச்சு. இன்னைக்கு நம்ம லைஃப் எப்படி இருக்கு? நல்லா சூப்பரா இருக்கும். ஒருவேளை ஏதாவது கப்பல் கொந்தளிச்சுட்டு இருக்குன்னா, கடல் பொங்கிட்டு இருக்குன்னா, தேவன் அதை அமைய பண்றதுக்கு தேவையில்லை. தேவனோட சித்தத்துக்கும் சத்தத்துக்கும் மாறி யோனா நடந்ததுனால கடலும் காற்றும் கொந்தளிச்சுச்சு. ஆமாவா இல்லையா? எப்போ அந்த கடல் கொந்தளிப்பு நின்னுச்சு? எப்ப நின்னுச்சு? யோனாவை தூக்கி கடல்ல போட்டாங்க. சமுத்திரம் அமைதி ஆயிடுச்சு. புரியுதா? நம்ம வாழ்க்கைய நிறைய நேரம் இன்னைக்கும் கொந்தளிச்சுட்டு இருக்குன்னா, சத்தத்தை மீறி இன்னொரு வாழ்க்கை வாழ்றதுனால, நம்ம டிசைனை மீறி இன்னொரு விஷயத்த பண்றதுனால. அதனால அப்பா எதையாவது செய்யுங்கன்னு அசைய பண்றதை விட்டுட்டு, நான் என்ன செய்யணும், நான் எதை செய்யக்கூடாது, நான் யாரு, நான் எதுக்காக தேவன் என்ன சூஸ் பண்ணி இருக்காரு, என் மேல என்ன பிளான் வச்சீங்கன்னா நம்ம வாழ்க்கை படகு அசையாது. தேவன் ரொம்ப நல்லவர். வசனம் சொல்லுது, இவனை தூக்கி போட்ட உடனே அந்த சமுத்திரம் அசைஞ்ச உடனே எல்லாரும் நினைச்சாங்களா, இது என்ன தேவன், இந்த மனுஷன் எப்படிப்பட்டவை? புரியுதா உங்களுக்கு? கப்பலை அமைதி உண்டாயிற்று, யோனாவையும் கைவிடல. போய் ஒரு மீனை வச்சு எதையாவது செய்வாரு. நம்ம அவருக்கு கீழ்படிச்சிட்டோம்னா, எப்பேற்பட்ட கீழ்படியாம இருந்து ஒரு நிமிஷத்துல மனம் மாறினாலும் கடலை தூக்கி போட்டு அவர் கொல்லாத தேவனா 4 மீன் வந்து கடிச்சு கொதறட்டுனால நினைச்சிருக்கணும். எவ்வளவு நல்லவர் பாருங்க. என்ன செஞ்சாரு? ஒரு பெரிய மீன் ஆயத்தம் பண்ணி மீன் யோனாவை மீனிச்சு. நம்மளை இளைப்பாற பண்ணுகிற ஒரு நல்ல தகப்பன் உண்டு. அதுக்கு நம்ம ஒண்ணு மட்டும் செஞ்சா போதும். அவருடைய நம்ம பாட்டு பாடுவோம், நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன். மனசாட்சிப்படி எல்லாரும் யோசிப்போம். சொன்னா போதும் செய்வேன்னு செஞ்சுட்டோமா? சின்ன சின்ன விஷயத்த கூட பயப்படாத, பயம் இல்லாம இருக்கோமா? ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முழுக்க பயப்படாத, ஒண்ணு வராதுன்னு சொல்லிட்டாரா? வராது. கவலையே கவலைப்படுற மாதிரி 1000 சூழ்நிலை இருக்கும். நான் கவலை இல்லாம இன்னைக்கு நம்ம எல்லாம் இருப்போம்னு சொல்லல, அந்த இடத்துக்கு வந்துருவோம். ஆனா கவலைப்படுற மாதிரிதான் உங்க வாழ்க்கை இருந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் கவலைப்படாதன்னு அவர் சொல்லிட்டாரு. ஏப்பா எனக்கு விரோதமா என்னெல்லாம் பேசுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த இடத்துல நான் எப்படி அமைதியா இருக்கும்? அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா எழும்பும் எல்லாவற்றையும் நான் என்ன செய்வேன்? அதான் பண்ணி போடுவேன். அப்படிலாம் வார்த்தைய சத்தத்தை சீரியஸா எடுத்தா நம்ம எந்த பிரச்சனையையும் பாதிக்கப்பட்ட நபரா வழி தெரியாதவங்களா நினைக்க மாட்டோம். உலகத்தோட நமக்கு போராட்டமே கிடையாது. இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், தேவனோட சத்தத்தை அசட்டை பண்ண இஸ்ரவேலர் மாதிரி, சவுல் மாதிரி நீங்களும் நானும் வாழ போறது இல்லவே இல்லை. தேவனோட வார்த்தைய வாழ்க்கையா வாழ்ந்த ஆபிரகாம போல பவுல பாருங்க, அவர் என்ன சொன்னாரோ, யூதர் மத்த வைராக்கியம், அவர் என்னெல்லாம் சொன்னாரோ எல்லாத்தையும் செஞ்சா ஒரு முடி கூட கீழே விட்டாரு. புரியுதா? நீ கப்பல் யாத்திரை பண்ண போனாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா, நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் எல்லாத்தையும் தூக்கிட்டு அவர்கிட்ட வந்துட்டாரு. நீ இத எல்லா சத்தத்துக்கும் செவி கொடுத்தான். இங்க இருக்கவங்க எல்லாரும் பார்த்து சொல்றேன், உலக சத்தத்துக்கெல்லாம் உங்க மைண்ட வாழ்க்கை ஆஃப் பண்ண போறீங்க. உங்களை சுத்தி நீங்க பிடிச்சு வச்சிருக்க எல்லாத்தையும் விட போறீங்க. ஒன்னே ஒன்ன மட்டும் தூக்க போறீங்க. தேவன் என்ன சொல்றாரோ கர்த்தாவே சொல்லும். எல்லாரும் சொல்லுவோம், நம்ம எல்லாரும் நம்ம மேல கையை வச்சு சொல்லுவோம், அப்பா நீங்க என்ன சொன்னாலும் அதன்படி செய்யறதுக்கு உங்க பிள்ளை நான் இருக்கேன் ஆண்டவரே. உங்க குமாரன் குமாரத்தியா நான் இருக்கிறேன். அப்பா அந்த இடத்துல எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உலக சத்தங்கள், நாங்க பிடிச்சு வச்சிருக்கிற உலகங்கிற பாண்டிங் எல்லாவற்றையும் விட எங்களை சுற்றி இருக்கிற எங்க லைஃப், அப்பா நாங்க எதெல்லாம் எங்க வேல்யூ வச்சிருக்கோமோ, எதெல்லாம் எங்க லைஃப் எங்களுடைய நம்பிக்கை நம்பிட்டு இருக்கோமோ, இதுதான் எங்களை காப்பாக்கும், இதுதான் எங்களோட முடிவு, இதுதான் எங்க வாழ்க்கை, எதெல்லாம் எங்க பலனா வச்சிருக்கோமோ
எல்லாத்தையும் விட உங்க சத்தம் எங்க வாழ்க்கையை மாற்ற வல்லமை உள்ளது. உங்க சத்தத்துல ஜீவன் இருக்கு. உங்க சத்தம் எங்க வாழ்க்கைய ஹalleluya ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கா மாத்துறதுக்காக இருக்கிறதுங்க. உணர்ந்து எங்க சூழ்நிலையை பார்க்க மாட்டோம். நம்ம இருதயத்தின் ஆழத்துல சொல்லுவோமா, எங்க சூழ்நிலைய எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற, எங்களை பிடிச்சு வச்சிருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நல்ல வாயை திறந்து சொல்ல போறோம். எங்களை சுற்றி நெருக்கி நிற்கிற, எங்களை பிடிச்சு வச்சிருக்கிற, எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிற எல்லா சுயத்தையும் உடைச்சிட்டு உங்க சத்தத்தை எங்க வாழ்க்கையா வைக்கிறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அப்பா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்பா நீங்க சிநேகிதரா இருந்து அவர்களை கொண்டு தேசங்களை குடும்பங்களை மாற்றுவதற்காக அப்படிப்பட்டவர்கள் மூலமா ஒரு பெரிய எழுப்புதல், ஒரு பெரிய மறுரூபம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் குடும்பங்களையும் தேசங்களையும் உண்டாக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. நம்மெல்லாம்